லிக்விடிட்டி அண்ட் ஸ்டாப் லாஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சிம்பிளாக? ஓகே, முதலாவது லிக்விடிட்டின்னு சொன்னால் ஒரு கிரிப்டோ கரன்சி எவ்வளோ ஈஸியாக வாங்கி விற்கக்கூடியதாக இருக்குது, அதோட ப்ரைஸை இம்பேக்ட் பண்ணாமல்ங்கிறது தான் லிக்விடிட்டி. இப்போ ஹைலி லிக்விட் அசட்டுன்னு சொன்னால் நீங்கள் பெரிய அளவில் வாங்கினாலும் விற்றாலும் கூட அதோட ப்ரைஸில் ஒரு மூவ்மெண்ட் ஒன்று இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷரில் தான் தங்கியிருக்குது. ஓகே, கூடுதலான பையிங் ப்ரெஷர் வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் மேலே போகும், கூடுதலான செல்லிங் ப்ரெஷர் வந்தீங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் கீழே போகும். ஸோ லிக்விடிட்டி குறைஞ்ச அசட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, சின்னதாக ஒரு பையிங்கோ செல்லிங் ஆர்டர் நடந்தால் $1000 $2000 அதாவது புதுசாக வர காயின்கள், அதாவது லிக்விடிட்டி குறைஞ்ச காயின்கள், அப்படியான காயின்கள் நடந்தாலே டிரான்சாக்ஷன் நடந்தாலே ப்ரைஸை கடுமையாக இம்பேக்ட் பண்ணும். ஆனால் ஹைலி லிக்விட் அசட்டுகளான பிட்காயின் எத்தூரியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, மார்க்கெட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லியன்ஸில் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டுக்கு. ஸோ அதில் நீங்கள் போய் வாங்குற $1000 $2000 மார்க்கெட்டை மூவ் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டை மூவ் பண்ணுறோன்னா உங்களுக்கு மில்லியன் கணக்கில் அமௌண்ட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண வாங்கினா வைத்தா தான் நீங்கள் மார்க்கெட்டை மூவ் பண்ணலாம். ஸோ ஹைலி லிக்விடான அசட்டுகளில் நீங்கள் பை செல் பண்ணுறதுல நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸுகளில் இம்பேக்ட் நடக்காது. ஸோ அதுதான் ஹைலி லிக்விட் அசட். நீங்கள் புதுசாக வர காயின்களில் நீங்கள் ட்ரேட் பண்ண போனீங்கன்னு சொன்னால் அது லிக்விடிட்டி குறைஞ்ச அசட். அதில் நீங்கள் சின்ன அமௌண்ட்டுக்கு ட்ரேட் பண்ண கூட ப்ரைஸ் இம்பேக்ட் ஆகும். ஸோ புதுசாக வர மீம் காயின்கள், 4 கால் செல்ல பிராணி காயின்கள்லாம் நேமாக லிக்விடிட்டி இருக்காது. ஸோ ஒருவன் என்ன செய்வான், நல்ல விலை குறைய வாங்கி வச்சுட்டு அந்த பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீமில் நடக்கிற இந்த லிக்விடிட்டி குறைஞ்ச அசட்டில் தான். ஸோ அவனை என்ன செய்வான கிரிப்டோனை உருவாக்கி போட்டு நாங்கள் பம்ப் பண்ணுறோம் நீங்கள் வாங்குங்கன்னு சொல்லுவான். ஆனால் உண்மையாக அவனை செய்கிறது நீங்கள் வாங்குறது மூலமாக ப்ரைஸை மேலே கொண்டு போயிட்டு அவங்கள்ட்ட இருக்கிற அசட்டை உங்களில் எக்ஸிட் லிக்விடிட்டி பண்ணி உங்களுக்கு விற்று போட்டு ஓடிடுவானல். ஸோ நீங்கள் டொப்பில் வாங்குவீங்க, உங்களுக்கு அப்படியே ப்ரைஸ் கீழே வந்துடும். விற்கிறேன்னா நீ நட்டத்தில் வைக்கணும், இல்லாட்டி அது வர்த் இல்லாமல் போகும். ஸோ அதுதான் லிக்விடிட்டி குறைஞ்ச அசட்ஸ். பம்ப் அண்ட் டம்ப் ஸ்கீம் எல்லாம் லிக்விடிட்டி குறைஞ்ச அசட்டுகளில் தான் நடக்கும். ரெண்டாவது ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களோட ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காக நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் சரி நீங்கள் வேறு என்ன ட்ரேடிங் மார்க்கெட்டில் போடுறது, அதாவது நீங்கள் இப்போ ஸ்பாட் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ட்ரேடிங்கில் ஒரு இடத்த வாங்கிட்டீங்க, மேலே போகும்னு சொல்லி நம்பிக்கையில் வாங்குறீங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தேக்கம் பண்ணுறீங்க, மார்க்கெட் கிராஷ் ஆன ஒரு நியூஸ் வந்து கிராஷ் ஆகிட்டு இல்லாட்டி கரெக்ஷன் ஆகிட்டுன்னா என்ன செய்யறது. ஸோ ஒரு 10% ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து 10% மார்க்கெட் இறங்கிடும்னா உடனே என்ன செய்யும், எவ்வளோ எந்த கோயினை வாங்கினீங்களோ டக்குன்னு உடனே எல்லாத்தையுமே ஸ்டேபிள் கோயினுக்கு மாற்றிடும். ஸோ நீங்கள் வாங்கின இடத்துல இருந்து 10% இறங்கினதால ஸோ டோட்டலாக 90% அசட் காப்பாற்றப்படும். இப்போ உதாரணத்துக்கு $100 ஒரு கோயினை நீங்கள் ட்ரேட் அடிங்கன்னா 10% இறங்கிட்டு இப்போ விற்று எடுத்துட்டுனா இப்போ உங்களுக்கு $90 காப்பாற்றப்பட்டும், $10 நட்டமாயிடும். ஸோ ஏன் அப்படி நாங்கள் நட்டப்படணுன்னா நீங்கள் இன்னும் கீழே போய் இன்னும் மைனஸில் போய் நீங்கள் கனகாலத்துக்கு வெயிட் பண்ணுறதை விட சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஆகினதுக்கு பிறகு நீங்கள் திரும்ப ட்ரேட் எடுக்க போகிறதுக்காக இது செய்யலாம். ஸோ எல்லாருமே ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்களான்னுட்டா இல்லை, சிலாக்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் கிரிப்டோ ஒன்று வாங்கிட்டீங்க, நீங்கள் நல்ல நம்பிக்கையான ஒரு கிரிப்டோ ஒன்று வாங்கிட்டீங்க, உதாரணத்துக்கு பிட்காயின் வாங்கிட்டீங்க, மார்க்கெட் கீழே வைத்தினோன்னா நீங்கள் டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணி திரும்ப வாங்கி உங்களோட என்ட்ரி பாயிண்ட்டை குறைக்கலாம். ஆனால் சிலாக்கள் என்ன செய்வாங்க, அப்படி இல்லை எனக்கு திரும்ப வாங்குறது என்னை படம் இல்லை, அப்படி இல்லாட்டி என்னை கூடுதல் காலம் வெயிட் பண்ணிடலான்னா ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வந்து திரும்ப ட்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைல் அது. ஸோ நான் எப்படி செய்யணும்னா பிட்காயின் எத்தூரியம் போன்ற அசட்டில் ட்ரேட் பண்ணக்குள்ளே நான் ஸ்டாப் லாஸ் போடுறதில்ல. ஏன்னா நாளைக்கு கீழே வந்தால் நான் திரும்ப வாங்கி டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுவேன். ஆனால் அது தவிர்த்து வேறு ஏதாவது ட்ரேடிங் பண்ணக்குள்ளே கட்டாயம் ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியில் வர பார்ப்பேன். ஓகே, ஸோ அதுதான் எந்த ட்ரேடிங் ஸ்டைல், ஒவ்வொரு ட்ரேடிங் ஸ்டைலும் வித்தியாசப்படும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. இதை பற்றி மத்தாக்கள் என்ன நீங்கள் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு 100% ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த பயோ உள்ள டெலிகிராம் சேனல் HBU தமிழுங்கிற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய்.